இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று தட்டி எழுப்பியவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாளிலே யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்களோ, குருக்கள், துறவியர்கள் தங்களது விசேஷித்த நாளை இன்று கொண்டாடுகின்றார்களோ, அத்தனை பேரினுடைய கொண்டாட்டங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் தரக்கூடிய நன்றியை நீர் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, இந்த பலி மூலமாக யார் யாரெல்லாம் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் தங்களது வேண்டுதல்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றார்களோ, அத்தனை பேரையும் நீர்தாமே கண்ணோக்கி பார்த்து அவரவருக்கு தேவையான வேண்டுதல்களை நிறைவேற்றி தரவும், அவரவர் நன்றிகளை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்று உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுல் மிலேத்துவில் இருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது: நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். இப்போது தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்லுகிறேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார். என்னை பொறுத்த வரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறையருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம்.
இதுவரை நான் உங்களிடையே வந்து இறையாட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளேயும் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே, நீர் நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோர்க்கு மறுவாழ்வு அளித்தீர். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகிய ஆண்டவர் தாம் இறப்பின் நின்று விடுதலை தர வல்லவர். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோடு என்றும் இருக்கும்படி தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது: தந்தையே, நேரம் வந்துவிட்டது. மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தி உள்ளீர். இப்போது திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல. மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்குரியவர்கள். என்னுடையது எல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை. அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு நற்செய்தியில இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஒரு காரியம் பேசுறாரு. தகப்பனை பார்த்து தான் பேசுறாரு. ஆனா அதன் மூலமாக நமக்கு ஒரு செய்தியை அவர் சொல்றாரு. தகப்பனை நோக்கி பேசுறப்போ அவர் சொல்றாரு, தகப்பனே, இனிமேல் நான் இந்த உலகத்தில் இருக்க போவது இல்லை. அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த பணி முடிந்து இப்போ மீண்டும் தகப்பனிடம் போகிறார். இப்போ இதே செய்தி தான் அவர் நமக்கு சொல்றாரு. நான் உங்க கூட இருக்கும் காலம் வரைக்கும் என்ன நீங்க கட்டியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவரோடு இருந்தவர்களுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் கிடைத்தன அவரை மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி நம்புவதற்கு. ஆனா அதுல எத்தனையோ பேர் பலதரப்பட்ட சூழ்நிலைகளால நம்பாம போயிட்டாங்க. அதனால எத்தனையோ பேர் அவருடைய படிப்பினைய மிஸ் பண்ணாங்க, அவருடைய அற்புதங்களை மிஸ் பண்ணாங்க, அவருடைய அன்பை மிஸ் பண்ணாங்க, அவருடைய சிறப்பை மிஸ் பண்ணாங்க. இப்போ இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட வந்துட்டா அதுக்கப்புறமாக இந்த மிஸ் பண்ண காரியங்கள் எல்லாம் நினைச்சு என்னை ஏற்றுக்காதவங்க வேதனைப்பட போறாங்களே, அப்போ அவங்களுக்கு நான் என்ன பண்ணிக்க முடியும்? இயேசு ஆண்டவர் இந்த காரியங்களை பேசினாலும் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பதில அவரே வேதத்தில் சொல்லிவிட்டு தான் போயிருக்கிறாரு. அவர் விண்ணேற்பு அடைகின்ற பொழுது தன்னுடைய சீடர்களை பார்த்து ஒரு காரியம் பேசுறாரு. இப்போ இன்னைக்கு நற்செய்தியில சொல்றாரு, நான் தகப்பனே உம்மண்டை வரப்போகிறேன், இனிமேல் நான் இந்த உலகத்துல இருக்க போவது கிடையாது. ஆனா அதே இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களிடம் அவர் விண்ணேற்றம் அடைகிற பொழுது அதற்கு முன்னதாக ஒரு காரியம் பேசிவிட்டு அவர் விண்ணேற்றம் அடைகிறாரு. அந்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்க கூடவே இருப்பேன். இயேசு ஆண்டவர் தன்னுடைய பேச்சிலேயே தான் முரண்படக்கூடுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த வார்த்தைகள் முரணான வார்த்தைகள் கிடையாது. இயேசு ஆண்டவர் இந்த பூமிக்குள்ள வருகிற பொழுது இரத்தமும் சதையுமாக வந்தார். அவருடைய இரத்தத்தையும் சதையையும் இந்த உலகத்திற்குள் மனுஷ உருவமாக கொண்டு வந்தார். அப்படி வந்தவர் அந்த இரத்தமும் சதையும் என்ன காரணத்திற்காக அவர் எடுத்துக்கிட்டாரோ அந்த காரணத்தை முழுவதுமாக பூர்த்தி செய்ததன் பிறகு இந்த உலகத்துல மரித்து விட்டு அவர் அப்பா கிட்ட உயிர்த்தெழுந்து ஏறி சொல்றாரு. இனிமேல் அவர் இருக்க போறாரு அப்படின்னு தன்னுடைய சீடர்களுக்கு விண்ணேற்றம் அடையும் போது அவர் சொல்லிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, அவர் உடலாகவும் இரத்தமாகவும் ஒரு மனுஷனாக, கண்களுக்கு தெரியக்கூடிய மனுஷனாக இந்த உலகத்தில் இருக்க போவது இல்லை. மாறாக அவர் ஆவிக்குரிய பிரசன்னத்தோடு அவருடைய சீடர்களோடு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரோடும் இருக்க போவதாகத்தான் அதனுடைய அர்த்தமாகும். இயேசு ஆண்டவர் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கையளித்தார். அந்த உடலும் இரத்தமும் அன்றாடம் நமக்கு திருப்பலியில் கொடுக்கப்படுகிறது. அந்த உடலையும் இரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அவர் ஆவிக்குரிய வடிவிலே நமக்குள்ளே வாசம் பண்ண வருகிறார். அப்படி வாசம் பண்ண வருகின்றவர் நமக்குள்ளாக செயல்படுகின்றார். அவர் செயல்படணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அவருக்கு நாம செயல்படுவதற்கான அனுமதியை தரணும். இப்போ என்னதான் ஒரு கார் அதை வாங்கி நாம சொந்தமா வைத்திருந்தாலும் கூட, அந்த காருக்குரிய கீ நம்ம கிட்ட இருந்தாலும் கூட, அந்த கார் கீயை எடுத்து கார்ல போட்டு அதை ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த கார் ஓட ஆரம்பிக்கும். கார் நம்முடையதுதான், அதனுடைய சாவி கீ அதுவும் நம்முடையதுதான். ஆனா என்ன, அந்த கார் ஓடுவதற்கான அனுமதியை நாம கொடுக்கணும். அந்த அனுமதி அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுவது போன்றதாகும். அது போன்றுதான்
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொந்தமானவர். அவர் உடலோடும் இரத்தத்தோடும் நமக்குள்ளாக வருகிறார் நற்கருணையில். அப்படி வருகின்றவர் நமக்குள்ளாக வருகின்ற வேளையில் அவர் ஆவிக்குரிய நிலையில் நம்மோடு இருக்கிறார். நமக்காக செயல்பட அவர் தயாராக இருக்கிறார். ஆனா என்ன, அவர் நம்மை வழிநடத்தி போவதற்கு நாம அவருக்கு சாவி கொடுக்கணும். அனுமதி கொடுக்கணும். அந்த அனுமதியை நாம கொடுப்போமாக இருந்தால் அதற்கு அப்புறமாக அவர் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை எடுத்துக்கிட்டே போவாரு. அப்போ இன்றிலிருந்து நாம் ஒரு காரியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நற்செய்தியில சொல்லிட்டாரு, அப்பா நான் உலகத்துல இனிமேல் இருக்க போவது கிடையாது. அதனுடைய அர்த்தம் என்ன? 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் முழு உடலோடும் முழு சரீரத்தோடும் இரத்தத்தோடும் மனுஷனாக, நம்மை போன்ற மனுஷனாக வந்து பாடுபட்டு மரித்து இப்போ உயிர் தெழுந்த நிலையில் அப்பா கிட்ட போக போறாரு. ஆனாலும் அவர் ஆவிக்குரிய நிலையில் நம்ம கூடவே இருக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவர் நமக்குள்ளாக செயல்படணும் அப்படின்னா அவரை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும்படி நாம அனுமதி தரணும். நம்முடைய வாழ்க்கை என்கின்ற வாகனத்துல நாம டிரைவிங் சீட்ல இருந்துட்டு ஆண்டவரே நீங்க பக்கத்துல இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்க கூடாது. நாம அந்த டிரைவிங் சீட்டை அவருக்கு தந்துட்டு அவர் எங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாரோ, எங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போறாரோ அங்கெல்லாம் நாம அமைதியோடு பயணிக்கணும். அவர் நம்மை மன்னிப்பு என்கின்ற பாதையில் அழைத்து செல்வாராக இருந்தால் நாம் மன்னிப்பின் பாதையில் செல்ல வேண்டும். அவர் நம்மை விரோதம் என்கின்ற பாதையில் இருந்து விலகி போகும்படி அழைத்து செல்வாராக இருந்தால் அந்த பாதையிலிருந்து நாம விலகி போகணும். நாம இரக்கம் என்கின்ற பாதையில பயணிப்பதற்கு அவர் நம்மை கூட்டிக் கொண்டு போகிறார் அப்படின்னா அந்த பாதையில நாம போய்க்கணும். அதை விட்டுட்டு ஆண்டவரே அவனை மன்னிக்க முடியாது, இவனுக்கு விரோதம் காட்டணும், இவனுக்கு இரக்கம் காண்பிக்க கூடாது அப்படின்னு நாம அவருடைய அந்த டிரைவிங் சீட்ல இருக்கக்கூடிய ஸ்டியரிங்கை பிடிச்சு அழுத்திக்கிட்டு இருப்போமாக இருந்தால் அவர் நம்மை கூட்டி செல்லுகின்ற பயணத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை மிஸ் பண்ணிடுவோம். மிஸ் பண்ணணுமா? இல்லையா? ஆகவே ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொண்டு வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை தொட்டு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அவரை நம்முடைய டிரைவிங் சீட்ல, நம்முடைய வாகனத்தின் டிரைவிங் சீட்ல உட்கார வச்சுட்டு அவர் எங்கெல்லாம் நம்ம கூட்டிக்கிட்டு போறாரோ அங்கெல்லாம் உள்ளத்துல நம்பிக்கையோடு மனதில் அமைதியோடு நாமும் சேர்ந்து பயணிப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை என்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும். ஆமென். என் மரணம் என்னில் விலகிட, என் நோய்கள் நீங்கிட, என் மரணம் என்னில் விலகிட, லாசரை உயிர்ப்பித்த தேவனே என்னை உயிர்ப்பிக்க நீர் வா. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதுழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவ்வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவ்வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins.
சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்டென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கையோடு வேண்டி நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை.
இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. அத்தோடு 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்க வேண்டும் என்றும் வேண்டி நிற்போம். நம்முடைய தேவைகளை நாம் சமர்ப்பித்த வேளையிலேயே ஆண்டவராகிய தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஒற்றுமையோடும் அமைதியோடும் வாழும்படி அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக 8 தேவைகளை உம் பாதம் சமர்ப்பித்து ஜெபித்தோம். நாங்கள் கேட்ட மாத்திரத்திலேயே நாங்கள் கேட்ட தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து விட்டீர் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்புகின்றோம்.
அப்பா, உம்முடைய செட்டையின் மறைவிலே எங்கள் அத்தனை பேரையும் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாப்பீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தளைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எங்கள் அத்தனை பேரையும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் பிரியப்படுகின்றார். இன்று மாத்திரமல்ல, உங்களது வாழ்நாள் பூராகவும் நீங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று. வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இடர்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட வியாதிகளோடு நீங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளோடு இருந்தாலும், அவையெல்லாம் நம்முடைய தெய்வத்தின் முன்னால் ஒன்றுமே கிடையாது. அவரால் நொடி பொழுதில் உங்களது வாழ்வை மாற்ற முடியும். நீங்கள் இருக்கின்ற நிலையிலும் பார்க்க மேன்மையான ஆசிருக்கு உங்களை உயர்த்தி கொள்ள முடியும். அவர் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். எல்லாம் ஆண்டவரது கிருபையால் நல்லபடியாகவே உங்களுக்கு நடக்கும். All is well. May God bless you and have a great day. நம்பிக்கை வாழ்வில் வேண்டுமே, பூமியிலே அதுதானே வேதமே. எல்லோர்க்கும் பூமி சொந்தமே, அறிந்தாலே இங்கு பேதம் இல்லையே. இணைவோம் இணைவோம் ஒன்றாய், ஓர் தாயின் பிள்ளை போல உணர்வோம் உணர்வோம் நன்றாய், நம் தேவன் உண்மை என்று. விடியல் விடியல் இங்கு அதிகாலை பொழுதே இல்லையே. உனக்குள் நீயே விழிக்கும் பொழுதுகள் உண்மையின் விடியல்களே. நம்பிக்கை வாழ்வில் கொண்டிடு முன்னிடம், தோல்விகள் தோற்றிடுமே. யெகோவா உன்னோடு, எப்போதும் உன்னோடு, நேற்றோடு என்றோடு என்றென்றும் மாறாது. யெகோவா உன்னோடு, எப்போதும் உன்னோடு, நேற்றோடு என்றோடு என்றென்றும் மாறாது. நீ செல்லும் பாதை எல்லாம் உன்னை காக்கும் தேவன் முன்னே. உன் கைகள் பற்றிக் கொண்டு எந்நாளும் கூறாய் வருவார். நீ செல்லும் பாதை எல்லாம் உன்னை காக்கும் தேவன் முன்னே. உன் கைகள் பற்றிக் கொண்டு எந்நாளும் கூறாய் வருவார். நம்பிக்கை வாழ்வில் வேண்டுமே, பூமியிலே அதுதானே வேதமே. எல்லோர்க்கும் பூமி சொந்தமே, அறிந்தாலே இங்கு பேதம் இல்லையே. வெளியே தெரிவதில்லை, பூக்கள் தருவது அதுதானே. நீலம் வானில் தெரிந்தாலும் மேலே போனால் நிறமில்லை. காணாத வேரை போல உயிரான தேவன் உன்னை மலர் வாசம் வாழ்வில் என்றும் காணச் செய்வார். தெரிந்திடும் வானின் நீளம் மேல் நோக்கி போக போக நிறமின்றி போவது போல
நிலை மாறுமே. யெகோவா உன்னோடு எப்போதும் உன்னோடு, நேற்றோடு என்றோடு என்றென்றும் மாறாது. யெகோவா உன்னோடு எப்போதும் உன்னோடு, நேற்றோடு என்றோடு என்றென்றும் மாறாது. நீ செல்லும் பாதை எல்லாம் உன்னை காக்கும் தேவன் முன்னே, உன் கைகள் பற்றிக் கொண்டு எந்நாளும் ஊராய் வருவார். நீ செல்லும் பாதை எல்லாம் உன்னை காக்கும் தேவன் முன்னே, உன் கைகள் பற்றிக் கொண்டு எந்நாளும் ஊராய் வருவார். நம்பிக்கை வாழ்வில் வேண்டுமே பூமியிலே, அதுதானே வேதமே. எல்லோர்க்கும் பூமி சொந்தமே, அறிந்தாலே இங்கு பேதம் இல்லையே.